Hi folks, this is Surya. Welcome to my YouTube channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா மாஸ்கோ படத்தோட மூவி இப்படி தான் பார்க்க போறோம். இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா உன்னி முகுந்த் மற்றும் பலர் நடித்து இந்த படத்தை வந்து அனீஃப் அதேனி வந்து டைரக்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம கேஜிஎஃப் புகழ் ரவி பசு அவர் வந்து மியூசிக் போட்டிருக்காரு. ஸோ ரவி பசு வந்து KGF 1 KGF 2 அப்புறமேட்டு இந்த படம் சாலா அதுக்கெல்லாம் மியூசிக் பண்ணி அப்போ இதுக்கு மியூசிக் போட்டிருக்காரு. இந்த அனீஃப் அதேனி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய படம் எடுத்திருக்கு. பட் தமிழ் ஆடியன்ஸுக்கு பரிச்சயமான படம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கிரேட் ஃபாதர் அப்படின்னு சொல்லிட்டு மம்முட்டி நடிச்ச படம். அதில் நம்ம ஆகிய தான் வந்து வில்லன் ரோலில் வந்து பண்ணியிருக்காரு. ஸோ அந்த அனீஃப் அதேனி தான் இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. உன்னி முகுந்த் வந்து மலையாளத்தில் நல்ல ரீச்சு. தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா மாளிகைபுரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐயப்ப சாமி படத்தில் வந்து நடிச்சிருந்தாரு. அந்த படம் நடிச்சதுக்கப்புறமே தமிழ் ஆடியன்ஸ் மத்தியில் ஓரளவுக்கு ரீச் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் கவுடன் படத்தில் சூரி சாருக்கு வில்லனாக நடித்து தமிழ்நாட்டில் உள்ள மேக்ஸிமம் ஆடியன்ஸ்க்கு நல்லாவே வந்து அவருக்கு வந்து ரீச் ஆகிட்டாங்க. ஸோ இவங்க காம்போவில் வந்திருக்க படம் தான் இந்த மார்க்கோ. இந்த படத்தோட ட்ரெய்லர் பார்க்கும்போது இது வந்து வைலன்ஸ் வந்து ரொம்ப உச்சமாக காட்டின மாதிரி எனக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ எங்கள் ட்ரெய்லர் காட்டின மாதிரி இந்த படத்தில் வைலன்ஸ் உச்சமாக இருந்ததா, படம் நல்லா இருந்தா நல்லா இல்லையா வாங்க பார்க்கலாம். மார்க்கோ ஃபர்ஸ்ட் இந்த படத்தோட பாசிட்டிவ் சொல்லியிருக்கேன். ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா விஷுவலாக இந்த படம் நல்லா இருந்தது, பயங்கர ஸ்டைலிஷாக இருந்தது. படத்தில் யாருனாலும் ஒரு சின்ன சீன் வந்துட்டு போனால் கூட அவங்கள கூட ரொம்ப ஸ்டைலிஷாக காட்டியிருந்தாங்க. எல்லாத்துக்கும் ஃப்ரேம் அவ்வளோ அழகாக வச்சு ஸ்லோ மோஷனில் ஷார்ட் வச்சு பிஜிஎம்லாம் போட்டு ரொம்ப ஸ்டைலிஷாக காட்டியிருந்தாங்க. நகையாக வந்து மெனக்கெடல் எடுத்திருக்காங்க. அதாவது அந்த ஃப்ரேம் வந்து அழகாக ஒன்றுக்காக ரொம்ப காஸ்ட்லியான ஒரு சூட் போட்டு காஸ்ட்லியான கார்லாம் வச்சு படத்தில் வந்து இந்த சாதா கார்லாம் வரவே வருது. டிஃபெண்டரு, பென்ஸ் அந்த மாதிரி பெரிய எல்லாமே வந்து பெரிய பெரிய SUV கார்ஸ் மட்டும்தான் வந்து காட்டுவாங்க. ஃபுல்லாகவே பிளாக். அதான் விஷுவலாக இந்த படத்தை ஸ்டைலிஷாக ஒரு ஹாலிவுட் ரேஞ்சில் காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி எடுத்துருக்காங்க. அது நல்லாவும் வந்திருக்கு. அதுக்கப்புறமேட்டு ரவி பசுவோட மியூசிக் உங்களுக்கு ஆல்ரெடி KGF 1 2 சலாக் அதெல்லாம் கேட்கும்போது அந்த படத்தோட மியூசிக் கேட்டுக்கும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அவங்க எவ்வளோ நல்ல மியூசிக் டைரக்டர்னு சொல்லிட்டு. ஸோ இந்த படத்துலையுமே மியூசிக் அவ்வளோ அழகாக போட்டிருக்காரு. படத்தில் ஹீரோவாக முக்காவாசி சீன் ஸ்லோ மோஷன் சீனு. ஹீரோ மட்டும் கிடையாது, வில்லனுக்கும் நிறைய ஸ்லோ மோஷன் சீன் இருக்குது. ஸோ துணை கதாபாத்திரங்களுக்கும் ஸ்லோ மோஷன் சீன் இருக்குது. இந்த எல்லா ஸ்லோ மோஷன் சீனுக்குமே மியூசிக் வந்து வேறு வேறு மாதிரி போட்டிருக்காரு. எல்லாமே நல்லாவும் இருக்கு. அதுக்கப்புறமேட்டு உள்ள ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் கொஞ்சம் ஸ்லோவாக போகும். பட் இன்டர்வலுக்கு முன்னாடி ஒரு சின்ன ட்விஸ்ட்டு வச்சு அந்த இன்டர்வல் ஃபைட் வந்து நல்லா இருந்தது. அந்த இன்டர்வல் ஃபைட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம புஷ்பா 2ல வகமாக தான் கையை கட்டி போட்டுடுவாங்க, வாயிலேயே கடித்து பண்ணுற ஒரு ஃபைட்டு. பட் இதில் புஷ்பா 2வோட ஒர்க் பண்ணி மேலே போய் காதை கடித்து துப்புக மாதிரிலாம் சீன் வச்சு அந்த வைலன்ஸுன்ற அந்த ஒரு கான்செப்டே அந்த இன்டர்வல் ஃபைட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அந்த ஃபைட்லேயே வைலன்ஸ் வந்து கொஞ்சம் ஓவராக தான் இருக்கும். அதுக்கு முன்னாடி 2-3 ஃபைட் இருந்தாலுமே அதில் அவ்வளோ வைலன்ஸ் இருக்காது. பட் அந்த இன்டர்வல் ஃபைட்லேருந்து தான் படத்தோட அந்த ஹீட் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. ஓகே இதுக்கப்புறம் படம் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி இருந்தது. ப்ளஸ் அவ்வளோதான். ஸோ படத்தை நடித்த எல்லாரும் நல்லா நடிச்சிருந்தாங்க, அது ஒரு ப்ளஸ்ஸாக சொல்லலாம். அதுக்கப்புறமேட்டு மைனஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தை எடுத்த டைரக்டர் அனீஃப் அதேனி நல்ல ஒரு சைக்காட்ரிஸ்ட்டை கூட்டிகிட்டு போகணும் போல அப்படின்ற மாதிரி இருந்தது. இந்த படத்தில் காட்டின வைலன்ஸ் எதுக்கு இவ்வளோ வைலன்ஸ்னே தெரியல. ஆக்சுவலாக ஒரு படத்தை வந்து அந்த படத்தோட கதையை சுவாரஸ்யமாக வந்து நமக்கு வந்து சொல்லியிருக்கணும். இந்த படத்தில் கதைன்னு சொல்லிட்டு ஒன்றுமே பெருசாக கிடையாது, அதனால அது சுவாரஸ்யமாக சொல்ல முடியாது. நார்மல் ரிவெஞ்ச் ஸ்டோரி. ஸோ அப்போ நார்மல் ரிவெஞ்ச் ஸ்டோரினா ஸ்க்ரீன் பிளேயில் நம்ம வந்து சுவாரஸ்யம் காட்டியிருக்கணும் அவங்க. ஸோ ஸ்க்ரீன் பிளேயுமே இவங்க அவ்வளோவா வந்து ரொம்ப விறுவிறுப்பாக போகிற ஸ்க்ரீன் பிளே மாதிரி இல்லை. ஸோ இவங்க எதில் சுவாரஸ்யம் காட்டியிருக்காங்கன்னா ஃபைட்டில். அந்த ஃபைட்லையுமே வைலன்ஸை அதிகமாக காட்டுறது மூலமாக சுவாரஸ்யம் கொடுக்க முடியும் நம்பி டூ மச் ஆஃப் வைலன்ஸ் வந்து இந்த படத்தில் இருக்குது. வைலன்ஸோட உச்சபட்சம் இதை பார்க்கும்போது எப்படி சொல்கிறது, நமக்கே உடம்பு வலிக்கிற மாதிரியான ஒரு வைலன்ஸ். கொலைங்க மாற்றி, அதாவது மனுஷங்களாகவே வாழ தகுதி இல்லாத மக்கள் எல்லாம் ஒரு வேர்ல்டில் இருந்து அந்த வேர்ல்டு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இந்த கொலை இவன் அவனை கொலை பண்ணுவான், அவன் இவனை கொலை பண்ணுவான். கொலைனா சாதா கொலை, கொடூரமான கொலை. கொஞ்சம் ஸ்பாயிலர் இருக்கும், ப்ளீஸ் கோச்சிக்காதீங்க. ஹீரோ வந்து வில்லனோட அப்பாவை கொண்டுட்டாங்க. ஹீரோ வந்து வில்லனை கொண்டுங்க. ஸோ வில்லனோட பசங்க வந்து ஹீரோவோட ஃபேமிலியே கொள்கிறான். அதுக்கு மறுபடி வில்லன் வந்து ஹீரோ வந்து வில்லனை போய் கொள்கிறான். இதுதான் வந்து செகண்ட் ஆஃப் ஃபுல்லாகவே நடக்குது. ஸோ இந்த வில்லனை கொண்டுட்டான் அப்படின்றதுக்காக அந்த வில்லனோட 2 பசங்க ஹீரோவோட ஹோல் ஃபேமிலியுமே கொல்லணுன்றதுக்காக
7 வயசு 8 வயசு குழந்தை, சின்ன பையன், அவன் மூஞ்சில அந்த சிலிண்டருக்குள்ள அதை போட்டு டங்கு டங்கு அடிச்சு மூஞ்சியை சதைச்சு கொள்கிற மாதிரி ஒரு சீன் காட்டுவாங்க. அது அப்படியே அப்போ இன்னும் பாப்பா 10 வயசு 12 வயசு பாப்பா அவங்க அப்பாவை முன்னாடி தூக்குல தொங்க விடுற மாதிரி. அப்போ இன்னும் பாப்பா அதை அப்படியே மேலே இருந்து படிக்கட்டுல இருந்து கீழே போட்டு இந்த தாவங்கட்டை அடிச்சு அப்படியே மண்டை கழுத்து உடஞ்சி அப்படியே ஒரு சீன். அப்போ இந்த ஹீத் லெட்ஜர் வை ஸோ சீரியஸ் ஐல் மேக் யூ லாஃப் அப்படின்னு சொல்லிட்டு கத்தியில் கிழிக்கிற மாதிரி ஒரு சீன் ஒன்று டார்க் நைட்டில் இருக்கும். அந்த சீனை ரீக்ரியேட் பண்ணியிருக்காங்க. அதில் ஹீத் லெட்ஜரை கத்தியால் தான் கிழிப்பேன், இது அப்படியே விரலை விட்டு அப்படி கிழிக்கிற மாதிரி. இவ்வளோ வைலன்ஸ் ஏன் அப்படின்ற இதெல்லாம் கொடூரமான ஒரு விஷயம். இந்த சீன் நடந்துட்டு இருக்கும்போது ஒரு பொண்ணு டெலிவரி, ஒரு குழந்தைய ப்ரெக்னன்சி அந்த டெலிவரி டைமில் இருப்பாங்க. அந்த அந்த ரூம்குள்ளே போயிட்டு அந்த டெலிவரி பார்த்துட்டு எனக்கு நர்ஸு அப்படி இப்படி குத்தி கொண்டுடுவாங்க. அந்த குழந்தைக்குள்ள அதை வயிற்றுல அப்படியே தள்ளி அந்த குழந்தைய கையை உள்ளே விட்டு எடுக்கும். எனக்கு அதெல்லாம் பார்க்கவே முடியல. எனக்கு சொல்லும் போது உடம்புல அந்த பொண்ணு வாயில் அப்படியே கத்தி எடுத்து சொல்லி அந்த பிறந்த குழந்தைய தலைகீழாக பிடிச்சி தூக்கிட்டு இருக்கும். என்ன கதைனே தெரியல. இதெல்லாம் எப்படி நடிக்க ஒத்துக்கிட்டாங்க, இது எப்படி எழுதுனாங்க, என்னது கொடுவை என்ன தெரியுமா? இந்த படத்தை கேரளாவில் செலிப்ரேட் பண்ணுறாங்க. இந்த படத்துக்கு நல்ல ரிசப்ஷன் கிடைக்குது கேரளாவில். அவங்களுக்கு வந்து புஷ்பா 2 பிடிக்கல அப்படின்னு சொன்னாங்க, கோட் பிடிக்கல அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதெல்லாம் சொல்லும் போது ஓகே, அவங்க வந்து கேரளா ஆடியன்ஸ்லாம் வேகலை, அவங்க கிளாஸான அழைப்போம். அவங்களுக்குலாம் இந்த மாதிரி மசாலா படங்கள்லாம் பிடிக்குமா? அவங்களுக்கு வந்து சீனில் பிரம்மாண்டம் கட்டணும், கதையில் பிரம்மாண்டம் கட்டணும். நான் அவங்கள ரொம்ப நினைப்பட்டு இந்த மாப்ப படத்தை அவங்க ரிசப்ஷன் பண்ணும்போது ஐயோ இவ்வளோ கொடூரமான மக்களாக கேரளா மக்கள் அப்படின்ற மாதிரி யோசிக்கணும். பக்கம் உள்ள அந்த ஸ்பைட் சீக்வன்ஸை என்னதான் கொடூரம் வச்சு வில்ல கெட்டவனாலும் இந்த அளவுக்கு உண்மையிலேயே அந்த மாதிரி மக்கள்லாம் இல்லைன்னு சொல்ல இல்லைங்க. குழந்தைய கொள்கிறவங்க, சின்ன பசங்க பார்க்க கொள்கிறவங்களாம் நிஜம் லைஃப்ல இருக்காங்க. ஆடியன்ஸு நான் எதுக்கு தேட்டருக்கு போய் படம் பார்க்க போனேன், இவங்க என்டர்டைன்மெண்ட்டுக்கு போவேன். அதில் நீ இவங்க வைலன்ஸ் ஆகி ஹீரோ வந்து வைலன்ஸ் இப்போ விக்ரமில் இல்லாத வைலன்ஸாக கேஜிஎஃப்ல. ஆனால் அதெல்லாம் பார்க்கும்போது என்ஜாய் பண்ணுற மாதிரி. இதில் ஐயோ கண்ணை முடிக்கிட்டு பேய் படம் பார்த்த மாதிரி இருந்தது அந்த ஃபைட் சீக்வன்ஸு. இவ்வளோ வைலன்ஸ் வந்து அதுதான் எனக்கு இந்த ஆக்சுவலி அந்த ஃபைட் சீக்வன்ஸ் வர வரைக்குமே இந்த படம் ஓரளவு நல்ல படமாக தான் இருந்தது எனக்கு பார்க்கும்போது. ஒரு 1 டைம் பார்க்கலாம், ஒரு டீசெண்டான படம், பயங்கர ஸ்டைலிஷாக இருக்க உன்னி முகுந்த் படமும் நல்ல படமாக தான் இருக்குன்ற மாதிரி தான் இருந்தது. ஆக்சுவலி அந்த ஃபைட் சீக்வன்ஸே நான் எப்படி இருக்குன்னா, ஹீரோ எல்லாத்தையும் அடிச்சு போட்டு குடும்பத்தை காப்பாற்றுவேன். ஏன்னா எல்லாத்தையும் ப்ராமிஸ் பண்ணிட்டு போவாது, இந்த குடும்பத்தை நான் எதுவும் பண்ண மாட்டேன், ஒன்றும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ கொடூரமாக கொலை. அதுக்கப்புறம் ஹீரோ வந்து வில்லனை கொலை பண்ணுற சீனும் கொஞ்சம் கொடூரமாக கத்தியில் நெஞ்சியை குத்தி அப்போ அந்த ஓட்டையில் கையை உள்ளிட்டு நெஞ்சு இதயத்தை அப்படியே கையில் எடுக்கிற மாதிரி பயங்கர வைலன்ஸு. இந்த வைலன்ஸு தான் இந்த படத்தை வந்து பார்க்கவே கூடாது அப்படின்னு எனக்கு வந்து மக்கள் பார்க்கக்கூடாது அப்படின்னு நான் சொல்லணும் அப்படின்ற ஒரு ரீசனே இந்த வைலன்ஸ் தான். டூ மச் ஆஃப் வைலன்ஸு. இவ்வளோ வைலன்ஸான படங்கள்லாம் மக்கள் பார்த்துட்டு வெளியே வந்தாங்கன்னா அவங்களோட மனநிலைமை எப்படி இருக்கும் அப்படின்னே தெரியல. யாராவது ஒருத்தர் ரத்த வெள்ளத்தில் மறந்தால் கூட அதை கேஷுவலாக கடந்து போயிற மாதிரி இருக்கும் போல். இவங்க அந்த மாதிரி வைலன்ஸ் வந்து இந்த படத்தை கட்டினாங்க. ஸோ இந்த படத்தை யாரும் பார்க்க வேணாம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அஃப்கோர்ஸ் இதை வந்து நான் எப்படி சொல்கிறது, யாரோட உழைப்பையுமே இல்லை இந்த படத்தை வந்து ப்ரோமோட் பண்ணணுன்றது என்னோட இன்டென்ஷன் கிடையாது. இவ்வளோ வைலன்ஸான விஷயத்த மக்கள் பார்க்கக்கூடாது. இதை பார்த்து பழகிட்டாங்கன்னா இது தப்பான ஒரு முன்னுதாரணமாக ஆயிடுன்றது என்னுடைய ஒரு பர்சனல் ஒப்பீனியனு. ஸோ இந்த வைலன்ஸுக்காகவே இந்த படம் வந்து நான் நல்லா இல்லைன்னு தான் நான் சொல்கிறேன். இந்த படத்துக்கு என்னுடைய ரேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 4/10. ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தது நான் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.